நம்ம இந்தியா மாதிரி பார்த்தீங்கன்னா 12th முடிச்சோன்னே டேரெக்டாக எம்பிபிஎஸ்ன்றது லைக் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நாட் பாசிபிள். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ரெண்டாக பிரிக்கலாம் அந்த விஷயத்த. இப்போ நம்ம ஊரில் மாதிரி இங்கே காலேஜஸ் இல்லாட்டி யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா முடிச்சோன்னே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடையாது. ப்ரீ மெடிக்கல் பாத்வே அப்புறம் இல்லாட்டி நம்ம ஸ்பெஷலைசேஷன், இது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ரீ மெடிக்கல் பாத்வே நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எடுக்க மாட்டோம். ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஃபார் இவங்கள மாதிரி பசங்களுக்கு. ஏன் இந்த ஸ்பெஷலைசேஷன் எடுக்கலாம் அப்படின்னா, அதாவது 2 வருஷம் பாத்வே, அதுக்கப்புறம் என்ன டோட்டலா எத்தனை வருஷம் அவங்க படிக்கணும்? உங்க 2 வருஷம் பாத்வே முடிச்சோடனேயே உங்களுக்கு அந்த பாத்வேவை வந்து நீங்க லைக் நம்ம ஊர்ல பேச்சுலர்ஸ் மாதிரி இங்க எம்டின்னு சொல்லுவாங்க, மாஸ்டர்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ். நீங்க அந்த மாஸ்டர் டாக்டர் பாத்தீங்கன்னா ப்ரீ மெடிக்கல் பாத்வே ஜாயின் பண்ணணும்னா பர் ஆனம் என்ன ஃபீஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க 12th முடிச்சுட்டு இங்க வர்ற பசங்க எல்லாருக்குமே முக்கியமா சொல்ல போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வணக்கம் நேயர்களே. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க, சார் மெடிக்கல் சயின்ஸை பத்தி ஒரு பாட்காஸ்ட் போடுங்க சார், ஏன் போட மாட்டீங்க நீங்க அப்படின்னு. டுடே நம்மளோட தமிழ் நிலவன் இணைஞ்சிருக்காரு. கனடால அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சார், இந்தியாவில் மட்டும்தான் எம்பிபிஎஸ் பண்ண முடியுமா? கண்ட்ரி லைக் கனடாவில் பண்ணணும் ஆர் யூஎஸ்ல பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு எவ்வளோ பேர் கேட்டீங்களோ உங்களுக்கான ஆன்சர் இங்கே இருக்கு இன்னைக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் தமிழ் நிலவன். வணக்கம். தேங்க்யூ சார். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லுங்களேன் பார்ப்போம். ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் லக்ஷ்மி நாராயணன் சார் ஃபார் கிவிங் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் வந்து கண்டிப்பாக என்னோட பேரண்ட்ஸை தேங்க் பண்ண விரும்புவேன். ஒரு சிங்கிள் சைல்டாக என்னை நம்பி இவ்வளோ தூரம் அமைச்சிருக்காங்க. ஸோ என் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் நிலவன் முருகானந்தம். ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அப்படின்ற பிளேஸில் தான் நான் பார்ன் ஆகி ரைஸ் அப் ஆனேன். என்னோட அந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா பயோனியர் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ பேசிக்கலி லைக் உங்கள் எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து எம்பிபிஎஸ் மெடிக்கல் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டோட எல்லாரும் சொல்கிறதை கேட்டு கேட்டு வளர்ந்த ஒரு பையன்தான். அப்படிதான் என்னோட இது ஆரம்பிச்சிச்சு சார். கரெக்ட், சூப்பர். ஏன்னா சின்ன என்ன ஒரு குழந்தைய நார்மலா இந்தியாவில கேட்டா என்ன ஆகணும் அப்படின்னா, குழந்தை ஆன்சர் பண்றாங்களோ இல்லையோ அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லணும்னா, என் பையனை டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் பல பேரோட கனவு. பட் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பையனை வந்து டாக்டர் ஆக்கணும்னா அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு ஐ மீன் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கிறதுங்கிறது, கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. பட் அதுவே வந்து ஒரு பிரைவேட் காலேஜில் போகணும் அப்படின்னா சொத்தை வித்துட்டு அவன் பணம் பண்ணாதான் வந்து அவங்க டாக்டர் ஆக்கலாம். எவ்வளவு மிடில் கிளாஸ் அதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் ஆக்சுவலா. ஓகே, சோ நீங்க எப்படி கனடா போனீங்க? ஐ மீன் லைக் என்ன ப்ராசஸ்? யாராவது ஒருத்தர் வந்து சரி எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கல இந்தியாவில் அப்படின்னா ஒரு பிரைவேட் காலேஜை சூஸ் பண்ணலாமா, இல்ல கனடா ஒரு ஆப்ஷனா? எப்படி சூஸ் பண்ணீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக சார். லைக் நான் தான் என்னோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே பார்த்தீங்கன்னா 10th 12th தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் த சிச்சுவேஷன். இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நான். அம்மா பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ ஹோம் மேக்கர். அப்பா பார்த்தீங்கன்னா முன்னாடி பிஸ்னஸில் இருந்தாங்க. அப்புறம் லேட்டர் பார்த்தீங்கன்னா சம் எக்கனாமிக்கல் க்ரைசிஸ்னால ஒழுங்காக பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அப்போக்கப்போ பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஜாப்ஸ் அந்த மாதிரி நிறையா இதுக்கு போயிருக்காங்க. ஸோ இதில் எனக்கு தெரியும், பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் மிடில் கிளாஸ் பையன். அஸ் யூ செட் பார்த்தீங்கன்னா சார், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எம்பிபிஎஸ், இந்த ஒரு மெடிக்கல் பாத்வேன்றது இன்னொருத்தவங்க சொல்லி நம்மளுக்கு கேட்க வரும், இல்லாட்டி நம்ம அம்மா போல நம்ம காதில் வாங்குவோம். நம்மளுக்கு அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 15 அந்த 16 ஏஜில் யாருக்குமே கண்டிப்பாக முடியாது, அந்தளவுக்கு மெச்சூரிட்டி வராது. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா கண்டிப்பாக அம்மா அப்பா வந்து 10th 12th தான் முடிச்சிருக்காங்கன்றப்போ ஒரு பெரிய டீம் எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பையனை டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்றது தான். அப்படி தான் என்னோட இதை ஆரம்பிச்சிச்சு. இப்போயுமே கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எம்பிபிஎஸ்னா அவங்களுக்குன்ற ஒரு கோல் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ எனக்கு நான் ஒருத்தவங்க சொல்லி எப்படி கேட்டேனோ அது மாதிரி தான் எல்லாருக்குமே. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ன்றது கண்டிப்பாக இல்லை. இதை ஒரு பி ஃப்ராங்க் நான் அவங்க சுச்சுவேஷன் தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அப்புறம் லேட்டர் டே பை டே பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட சீரியஸ்னஸ் எனக்கு தெரிய வரும். அந்த புக்கிலே தான் நம்ம ஒருத்தவங்களோட உயிரே நம்ம காப்பாற்ற போகிறோம். லைக் தட்ஸ் த ஒன்லி வே வி ஹாவ் அப்படின்றப்போ அதோட டிஃபிகல்ட்டி லெவல்ன்றது ரொம்ப 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 அதிகமாயிருச்சு.
அஸ் ஆஃப் முன்னாடி 2010ஸ்லாம் ஓகே, அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருந்துச்சு. போக போக டே பை டே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மெடிக்கல் ஸ்டடீஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டே வந்துச்சு. நான் 10th 11th 12th ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தேன். பயோனியர் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் அது. ஸோ அப்போயுமே எக்கனாமிக் கிரைசிஸ் ரொம்ப இருந்துச்சு என் ஃபேமிலியில். என்னை அப்படியே கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க அவங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா நீட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்து ஸ்கூலில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஈக்குவலாக எனக்கு நான் நீட்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். 10th வந்து 95%. 12th பார்த்தீங்கன்னா என்னால் என்டையராக 12th கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. என்னோட ஃபுல் ஃபோக்கஸ்மே பார்த்தீங்கன்னா நீட்டில் தான் இருந்துச்சு. என் பிரின்சிபல்ஸு, என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னை நான் 10th 95% நான் ஸ்கூலில் கொஞ்சம் எல்லாருமே துருன்னு தான் இருப்பேன். எல்லாருக்குமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு நல்ல மார்க் வாங்கிடுவேன் 12th அப்படின்றது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுமே இருந்துச்சு. பட் டிராஸ்டிக்கலாக பார்த்தீங்கன்னா என்னால் கொடுக்க முடியலை, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனால் லீட் பண்ண முடியலை. பட் லேட்டர் பார்த்தீங்கன்னா என்னோட நீட் மார்க் வந்து ஸோ 95% தான் நான் 12th வச்சுருந்தேன். பட் நீட் மார்க் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக 512 வந்துருச்சு. என்னோட தாத்தா வந்து ஒரு ஆர்மி, அம்மாவோட அப்பா வந்து ஒரு ஆர்மி. ஸோ நான் வந்து ஐம் எலிஜிபிள் ஃபார் ஆர்மி கோட்டா. ஆர்மி கோட்டான்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 600 தான் கட் ஆஃப் அப்படின்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் -100. ஸோ 500 இஸ் கட் ஆஃப் ஃபார் அஸ். நான் அண்ட் ஆல்சோ ஐம் எலிஜிபிள் ஃபார் ஏஎஃப்எம்சி, ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் இன் புனே. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என் கையில் இருக்குது. ஆனால் என்னோட 11th நான் பிரின்சிபல் சார்ட்ட ஒரு தடவை நான் போய் என்கொயர் பண்ணிட்டேன். சார் இந்த மாதிரி அப்ராட் ஸ்டடீஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார் உடனே எடுத்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரஷ்யாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பாரு அவங்க அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கொடுத்தாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஓ இவ்வளோ இருக்கா இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஐஇஎல்டிஎஸ்னா என்ன, ஓகே என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான். அஸ் ஆஃப் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பாப்புலரான பேர் யூஎஸ்ஏ. ஸோ எனக்கு யூஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணுறப்போ எனக்கு ஹார்வர்ட் வந்து என்னோட ட்ரீமாகவே மாறிடுச்சு. நான் எந்த அளவுக்கு நீட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதே அளவுக்கு ஈக்குவலாக நான் ஹார்வர்ட்லேயே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் 11th. அப்போ வந்து நீங்கள் இப்போ எப்படி எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அப்போ வந்து யாருமே பெருசாக இன்ஃபர்மேஷன் தரலை. ரொம்ப ரொம்ப லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேறு அவைலபிள் ஆன்லைன். ஸோ யூடியூப் தான் என்னோட வாழ்க்கையாகவே இருந்துச்சு. எல்லாமே நான் யூடியூப்ல தான் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து கிரேசி மெடூசா அப்படின்ற ஒரு அக்கா ஒருத்தவங்க, அவங்க தான் வந்து எனக்கு இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தாங்க. அவங்களையும் ஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்காக ஹார்வர்ட் போயிருக்காங்க. ஷீஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹார்வர்ட். அவங்க தான் எனக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ யூஎஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் நினச்ச மாதிரி இல்லை. என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றது நான் ஒரு கன்க்ளூஷனில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் அதோட நிறுத்திருக்கலாம், நான் அதோட அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கலாம். பட் நான் அடுத்த ஒரு ஸ்டெப் போய் பார்ப்போமே, இதுக்கப்புறமா அதில் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போமேன்னு போகும்போது தான் கனடா அப்படின்ற ஒரு கண்ட்ரி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. சூப்பர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% ஆஃப் த பீப்புள் ஹூ கம் டு கனடா இஸ் ஜஸ்ட் ஃபார் தேர் போஸ்ட் கிராஜுவேட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ மேஜர்லி நம்ம வந்து இந்தியாவிலேருந்து மேஜர் நம்பர் வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைச்சா மாஸ்டர்ஸ்க்கு தான் போறாங்க. அண்டர் கிராஜுவேட் போறது இல்லை. பட் சொன்ன மாதிரி மெடிக்கல் சயின்ஸ் எம்பிபிஎஸ்க்கு மட்டும் சில கண்ட்ரீஸ்லாம் போறாங்க. பட் அதை பத்தி நான் சொல்ல விரும்பல இந்த பாட்காஸ்ட்ல. அது வேற ஒரு பாட்காஸ்ட்ல எடுப்போம். நம்ம வந்து மேஜரா இப்போ வந்து கனடா பத்தியே யோசிப்போம். ஸோ நீங்க அதை பத்தி கன்டினியூ பண்ணுங்க. அதாவது வந்து ஒருத்தர் கனடாக்கு உள்ள நுழையணும்னா எவ்வளோ இயர்ஸ், அதை பத்தி கன்டினியூ பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கனடாவை தான் என்னோட ஒரு செகண்ட் இம்ப்ரெஷனாக தெரிய வருது யூஎஸ்க்கு அடுத்து. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்ட்டுனா, நான் ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். இது ரொம்ப எலாபரேட்டான டாப்பிக்கு. நான் இதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் செலவு பண்ணிட்டேன் எப்படி இதை இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இல்லை. எல்லாமே வந்து புக் ரிசர்ச்சஸ் மட்டும்தான். நம்ம இந்தியா மாதிரி பார்த்தீங்கன்னா 12th முடித்தோன்னே டேரெக்டாக எம்பிபிஎஸ்ன்றது லைக் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நாட் பாசிபிள். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ரெண்டாக பிரிக்கலாம் அந்த விஷயத்த. ஒன் இஸ் லைக் ப்ரீ மெடிக்கல் பாத்வே, செகண்ட் ஒன் இஸ் லைக் உங்களோட ஃபியூச்சர் கோல் என்னன்றதை நீங்கள் இந்த இடத்துல டிசைட் பண்ணிடுவீங்க. இட்ஸ் ஹார்ட் ஐ திங்க். லைக் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊரில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஜென்ரலாக ஒரு எம்பிபிஎஸ்னால் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லைக் ஆல் ஓவர் அந்த மெடிக்கல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூவாக நீங்கள் படிச்சிருவீங்க. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கார்டியோ, கார்டியோதெரப்பி லைக் நிறையா போவீங்க. நிறையா செஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்று ப்ரீ மெடிக்கல் பாத்வே நம்ம ஊரில் எம்பிபிஎஸ் மாதிரி வச்சு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி எம்பிபிஎஸ், பட் இட்ஸ் எ பாத்வே. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நியூராலஜி அண்ட் மென்டல் ஹெல்த்.
லைக் டு பி அஸ் அ ஓவர்வியூ சைக்காலஜிஸ்ட்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து அது ரிலேட்டடான ஒரு ஸ்டடீஸ் நான் படிக்கணும். இட் கேன் பி 8 months ஆர் லைக் 18 months ஆர் 24, லைக் இட் டிபெண்ட்ஸ், இட் வேரிஸ். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் நம்ம 18 ஏஜில் நம்ம வரோம் அப்படின்னா ஒரு ஒரு ஓவர்வியூவாக நான் வந்து மென்டல் ஹெல்த் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு எடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் அண்ட் ட்ரக் அடிக்ஷன், மென்டல் ஹெல்த் இங்கே ஆலோவர் கனடா அண்ட் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்ன்றது லைக் இட்ஸ் அ ஹியூஜ் டாபிக். அப்போது வந்து மென்டல் ஹெல்த் ட்ரக் அடிக்ஷன் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு 2 செமஸ்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மலாக கொஞ்சம் புதுசாக இருக்கும். இங்கே இருக்க எல்லாமே கெனடியன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க எல்லா காலேஜஸும் ஒன்று கூட ஒன்று லிங்க் ஆகி ஒன்று கூட கனெக்ட் ஆகி தான் இருக்குது. நான் கனடா சூஸ் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, கனடா அண்ட் யூஎஸ் ஆர் லைக் போத் வேர் லிங்க்டு ஈச் அதர். இட்ஸ் அ பாலிசி இன் பிட்வீன் தம். இப்போ நான் இங்கே படிக்கிற எல்லா கிரெடென்ஷியலும் பார்த்தீங்கன்னா, ஸோ கனடா படிக்கிற எல்லா கிரெடென்ஷியலும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயும் வந்து நான் போய் அப்ளை பண்ண முடியும். பட் இதே நான் நம்ம இந்தியாவில் படிச்சுட்டு நான் இங்கே வரேன் அப்படின்ற பட்சத்தில் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இந்தியான்னு கிடையாது, நான் இந்தியன் மட்டும் மென்ஷன் பண்ணல, மற்ற எந்த கண்ட்ரீஸில் படித்தாலும் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இட்ஸ் நாட் பாசிபிள். பட் இதே ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் படித்தோம்னா எல்லா கண்ட்ரீஸ்லையும் நம்ம போய் ஒர்க் பண்ண முடியும், எல்லா கண்ட்ரீஸ்லையும் பாசிபிள். இட்ஸ் த மேஜர் ஓவர்வியூ. So pre-medical pathway வந்து first வந்து you are saying anywhere between 12 to 24 months pre-medical pathway actually. Okay. Yeah, that's right. So what is next actually? Yeah, நம்ம ப்ரீமெடிக்கல் பாத்வே நம்ம இதோட முடிச்சிட்டோம். இது ஒரு பக்கம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நியூராலஜி படிச்சுட்டு இருக்கேன். என்னோட மேஜர் பார்த்தீங்கன்னா நியூராலஜி அண்ட் மென்டல் ஹெல்த். நான் இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம ஊரில் மாதிரி இங்கே காலேஜஸ் இல்லாட்டி யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா முடித்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடையாது. இங்கே நீங்கள் வந்து அந்த காலேஜ் உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர்லேயே இப்போ உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க, ஒரு ஓவர்வியூ சொல்லிடுவாங்க, நீங்கள் அடுத்து என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு. இப்போ எனக்கு வந்து I can continue my higher studies in McMaster's, Toronto University and Ontario Tech University. லைக் இந்த மாதிரி 3 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நான் இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ மெடிக்கல் பாத்வே வந்து 12 to 24 months. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அது லைக் மூவிங் ஃபார்வர்ட் எப்படி போகும் சொல்லலாம்? ப்ரீ மெடிக்கல் பாத்வே அப்புறம் இல்லாட்டி நம்ம ஸ்பெஷலைசேஷன், இது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ரீ மெடிக்கல் பாத்வே நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எடுக்க மாட்டோம். ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஃபார் இவங்கள மாதிரி பசங்களுக்கு. ஏன் இந்த ஸ்பெஷலைசேஷன் எடுக்கலாம் அப்படின்னா, முக்கியமான ரீசன் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் படிக்கிற ஃபீல்டுலேயே நீங்கள் படித்து முடித்தோன்னே உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜாபில் போய் ஹையர் ஆயிடுவீங்க. ஸோ பேசிக்கலி ஆஃப்டர் லைக் 20லேயே நீங்கள் ஒரு நல்ல ஜாபில் போய் ஹையர் ஆயிட முடியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ கான்ட் ஏபிள் டு லைக் ஒர்க் அஸ் அ டாக்டர் ரைட் நவ், as of now, but you can work for a doctor. நீங்கள் ஒரு டாக்டர் கூட ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரீமெடிக்கல் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ மென்டல் ஹெல்த் அண்ட் ட்ரக் அடிக்ஷன் படிச்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே வேரியஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இருக்குது. நான் அவங்ககிட்ட போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஹாஸ்பிட்டல்ஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நியூராலஜியாக இருக்கட்டும், அப்புறம் அவங்க மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், நான் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இதை முடிச்சுட்டு இங்கே மேஜராக கனடாவில் பார்த்தீங்கன்னா இதை முடித்தோன்னே எல்லாரோட எய்மும் பார்த்தீங்கன்னா பிஆர், பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப்பாக தான் இருக்கும். ஸோ ஃபார் ஹெல்த் செக்டாருக்கு வந்து நீங்கள் அவங்க கொடுக்குற ப்ரியாரிட்டி வந்து ரொம்ப அதிகம். இந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னா எல்லாருமே பிஸ்னஸ்ஸு அப்புறம் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வருவாங்க. ஸோ கம்பேரிங் டு தெம் இங்கே வந்து சிஆர்எஸ் அப்படின்ற ஒரு ஸ்கோர், அந்த சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் வச்சு தான் பிஆர் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹெல்த் செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா லைக் கட் ஆஃப் தான். நம்ம ஊரில் எப்படி நம்ம நீட்டுக்கு எலிஜிபிள் ஆகிறோமோ அந்த மாதிரி கட் ஆஃப் தான். ஹெல்த் செக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சிஆர்எஸ் நீங்கள் பிஆர் இங்கே வாங்கிட முடியும். ஓகே, நம்ம பிஆருக்கு பின்னாடி போகலாம். டெஃபினட்டாக ஹெல்த் செக்டர் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியில் சொன்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஈஸியாக பிஆர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக. இப்போ வந்து ஒரு மெடிக்கல், அதாவது ஒரு நியூராலஜிஸ்ட் ஆகட்டும், ஒரு கார்டியோ ஆகட்டும், ஸோ டோட்டலாக எத்தனை வருஷம் அது படிக்கணும் அவங்க ஆக்சுவலாக? அதாவது 2 வருஷம் பாத்வே, அதுக்கப்புறம் என்ன, டோட்டலாக எத்தனை வருஷம் படிக்கணும்? உங்கள் 2 வருஷம் பாத்வே முடிச்சோடனே உங்களுக்கு அந்த பாத்வேவை வந்து நீங்கள் லைக் நம்ம ஊரில் பேச்சுலர்ஸ் மாதிரி இங்கே எம்டின்னு சொல்லுவாங்க, மாஸ்டர்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ். ஸோ நீங்கள் அந்த மாஸ்டர் டாக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வருஷம் முடிச்சோடனே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இட்ஸ் அ பாத்வே. as I said, இட்ஸ் அ பாத்வே. நம்ம ப்ரீமெடிக்கல் பாத்வேன்னு ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கும் ஒரு ஸ்பெஷலைசேஷனை படித்து அந்த ஸ்பெஷலைசேஷனில் நம்ம டாக்டரேட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த பாத்வேவை யூஸ் பண்ணி நீங்கள் இதை முடிக்கிறப்போ உங்களுக்கு 2 வருஷம் பேச்சுலர்ஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த 24 months 28 months இந்த ப்ரோக்ராம் நீங்கள் முடிப்பீங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு கனடியன் கவர்மெண்ட் ரூல் யூ ஷுட் ஒர்க் ஃபார் தெம்
அட்லீஸ்ட் யூ ஷுட் ஒர்க் ஃபார் லைக் 4 to 8 months ஃபார் தெம். இட்ஸ் அ மேண்டேட்ரி ரூல். ஏன்னா தட்ஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல் கண்ட்ரிஸ் அண்ட் கனடா. நீங்கள் கண்டிப்பாக உங்களை ஒர்க் பண்ணி நீங்கள் எக்ஸ்போஷர் நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. அந்த எக்ஸ்போஷர் நீங்கள் அதுலேயுமே உங்களை வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணி அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க அவங்க. அதுக்கப்புறமா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் யுவர் டாக்டர் டிகிரி. லைக் யூ கேன் எலிஜிபிள் ஃபார் எம்பிபிஎஸ் as a way you asked. ஸோ அதாவது பாத்வே முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து சம்டைம் இன்டர்ன்ஷிப் ஒரு டாக்டரோட பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க எம்டிக்கு ஸ்பெஷலைசேஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது எத்தனை வருஷம் ஆக்சுவலா எம்டி? ரஃபாக சொல்லப்போனால் ஒரு 4 to 5 years சார். ரொம்ப கண்டிப்பாக சார், கண்டிப்பாக 4 to 5 years ஆயிரும். லைக் டு கெயின் த நேம் அஸ் அ டாக்டர் அப்படின்ற ஒரு ப்ரீஃபேஸை நீ வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 4 to 5 years நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் இந்த இடத்துல. டோட்டலா இட் இஸ் a process of 7 years, 7.5 years ஆக்சுவலா. அவங்க பாத்வே முடிச்சு வெரி குட். ஸோ இந்தியாவில் 12th முடிச்சுட்டு 2 years பாத்வே முடிச்சா தென் டாக்டர்கிட்ட அவங்க ஒர்க் பண்ணலாம், எலிஜிபிள் டு ஒர்க் அண்டர் த டாக்டர். தென் அவங்க ஒரு மினிமம் 6 months ஆவது ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் எம்டி ஜாயின் பண்ண முடியும் ஆக்சுவலா. ரொம்ப நல்ல இது. ஸோ நம்ம காஸ்ட் பத்தி வருவோம் ஆக்சுவலா. பிகாஸ் மேஜர் கொஸ்டின் எல்லாரும் கேட்கறது வந்து சரி என்ன காஸ்ட் ஆகும். ஓகே, நான் இந்தியாவில் 12th முடிச்சுட்டு நான் பாத்வே ஜாயின் பண்ணணும்னா, ஓகே ப்ரீ மெடிக்கல் பாத்வே ஜாயின் பண்ணணும்னா பர் ஆனம் என்ன ஃபீஸ் ஆகும்? இட்ஸ் அ குட் கொஸ்டின் சார். லைக் ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே 12th முடிச்சுட்டு இங்கே வர பசங்க எல்லாருக்குமே முக்கியமாக சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராசஸை நீங்கள் முன்னாடியே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடணும். லைக் வென் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் த 11th நீங்கள் அப்போலேருந்து ஐஇஎல்டிஎஸில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஐஇஎல்டிஎஸ் வில் பி அ லைக் கிரேட்டர் பார்ட் ஃபார் யர் ஸ்காலர்ஷிப் ஹியர். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு 12th கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ, ஐஇஎல்டிஎஸ் பிக் சிம்பிள் எக்ஸாம், பட் இருந்தாலும் நீங்கள் ஐஇஎல்டிஎஸ் ஒரு நல்ல பேண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு 20-25% கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இன் கேஸ் ஆஃப் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜ் ஆர் த யூனிவர்சிட்டி தட்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஆப்ட். ஸோ இதில் முக்கியமாக கனடாவை பொறுத்த வரைக்கும் ஜிஐசி அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. இட்ஸ் அ சேவிங் சிஸ்டம். நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சஸை நீங்கள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டே மந்த்லியாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் கொடுக்க போகிற ஜிஐசியை. நான் பார்த்தீங்கன்னா 6 lakh லைக் 10,000 CAD 6 lakh பார்த்தீங்கன்னா ஜிஐசிக்கு பே பண்ணேன். மந்த்லி இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்ட்டுக்கும் உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுத்துரும் இந்த ஜிஐசியை. இது வந்து 6 lakh நான் இதுக்கு பே பண்ணிட்டேன். இது வந்து அன்டில் டிசம்பர் வரைக்கும் அது வந்து 10,000 இருந்தது. இப்போ தட் இஸ் பிகமிங் ஃப்ரம் 1st January it is now 20,000 GIC. அதாவது உங்களோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் என்னவோ 1 yearோட எக்ஸ்பெண்டிச்சரை முன்னாடியே கவர்மெண்ட் ஒரு பேங்க்ல கொடுத்துருந்தா அவங்க மாசம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க GIC. ஓகே. ஸோ அது தவிர டியூஷன் ஃபீஸ் என்ன காஸ்ட் வரும் ஆக்சுவலா? இட்ஸ் அ குட் கொஸ்டின். லைக் டியூஷன் ஃபீஸ்ன்னு பார்க்க போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 12,000 CAD. அப்புறம் என்னோட ஐஇஎல்டிஎஸ் அண்ட் தென் என்னோட 12th கிரேடை பேஸ் பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப் வந்து இங்கே வெரி ஆக போகுது. இப்போ 12th கிரேடை பொறுத்த வரைக்கும் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா 85%க்கு மேலே இருக்கவங்க 90%க்கு மேலே இருக்கவங்கன்ற ஒரு கன்சிடரேஷன் இருக்கும். அண்ட் ஐஇஎல்டிஎஸை பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேண்டேட்டரி டு ஹேவ் 7.5. உங்களோட கோர்ஸோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சிஎல்பி செட்ஸ் மேக்ஸிமம், அதை தாண்டி பெருசாக இருக்க போகிறது கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களோட 7.5 நீங்கள் வச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக 20-25% கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இந்த இடத்துலயே நீங்கள் வந்து லைக் யூ ஆர் சேவிங் எ ஹியூஜ். நம்ம ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணுறோன்ற பட்சத்தில் ஒரு 4 lakh ரஃபாக ஒரு 4 lakh வந்துடும் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர் கன்சிடர் பண்ணுறோன்ற பட்சத்தில். இப்போது நீங்கள் மெடிக்கலில் நீங்கள் வரீங்க. ஸோ நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வரீங்க அப்படின்றப்போ யூ கேன் ஒர்க் ஃபார் தெம், யூ கேன் கெட் பெய்ட் ஃப்ரம் தெம். ஸோ இட்ஸ் எ மேண்டேட்டரி பார்ட் ஹியர். நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு அவங்க பேவும் பண்ண போகிறாங்க. அப்படின்றப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுற ஹார்ஸை பொறுத்து உங்களுக்கு பே கண்டிப்பாக வரும். என்னையை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் அண்டர் கிராட் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் பார்ட் டைம் அண்ட் தே ஆர் பேயிங் பேக் தி ஃபீஸ். அவங்க ஈஸியாக அவங்களோட ஃபீஸை பே பேக் பண்ணிட முடியுது. ஸோ அண்ட் இந்த மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிஎஸ்டபிள்யூஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் நர்ஸ் ஈவன் தோ லைக் என்ன மாதிரி ப்ரொஃபஷனல்ஸில் கூட டேரெக்டாக போய் அந்தந்த இப்போ நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அப்ரோச் பண்ணுறேன்னா என்னை கண்டிப்பாக ஹையர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் ஒரு சர்டன் ஒர்க் பண்ணுறேன்ற பட்சத்தில் தே வில் பே பி மேக். அப்படின்றப்போ நான் அவங்க பே பண்ணுறத நான் சேவ் பண்ணிகிட்டே வரேன். ஒரு கரெக்டாக எனக்கு ஒரு சேவிங் பிளான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட டியூஷன் ஃபீஸை நான் கண்டிப்பாக பே பேக் பண்ணிட முடியும். ஸோ எக்ஸாக்டாக சொல்லப்போனால் இட்ஸ் அபவுட் 12 lakhs சார். நான் இப்போது இன்னைக்கு கரண்ட்டாக நீங்கள் ஜிஎஸ்சி படி நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பி இட் வில் பி லைக் 16 மேக்ஸிமம் ஐ திங்க் ஸோ.
ஓகே. ஸோ அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 15 to 16 lakhs நீங்க சொல்றீங்க ஆக்சுவலா. ஓகே. ஸோ அப்பனா இந்தியால பண்றதுக்கு ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல போய் பண்றதுக்கு, ஸோ அவங்க வந்து ஒரு கனடால ஒரு 7 இயர்ஸ் படிச்சாங்க அப்படின்னா, அங்க ஐ மீன் லைக் தேர் இஸ் ஹை பாசிபிலிட்டிஸ் தட் லைக் இந்தியால ஒரு டிகிரி வாங்குறதுக்கு அங்க எம்டிஏ வாங்கிடலாம். ஏன்னா இந்தியால பிரைவேட் கண்டிப்பா சார். காலேஜஸ்ல வந்து நீங்க நல்ல நீட் ஸ்கோர் எடுக்கலன்னா, again there is a I mean hefty amount as they have to pay as a கண்டிப்பா. management fees. யா. அண்ட் எம்டி சீட் வாங்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அது எஸ்பெஷலி தட்ஸ் வந்து ரைட் சார். நீங்க எதர் கார்டியோ இது மாதிரி ஏதாவது போகணும்னா இன்னும் ஐ மீன் லைக் கெட்டிங் எம்டி சீட் இஸ் அகேன் அ சேலஞ்ச் ஆக்சுவலா. ஓகே, இது தட்ஸ் ஒரு ரைட். நல்ல தட்ஸ் ரைட். ஆப்ஷன். ஓகே. ஸோ யா. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஹெல்த் கேர் வந்து எனி டே இட் இஸ் ஐ மீன் லைக் கண்ட்ரி லைக் கனடாவா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், they have been given a preference for fear, no doubt about it actually. So ஒருத்தர் யா. எம்டி ஆயிட்டாங்க, கனடால ஆயிட்டாங்க, ஒரு ஐ மீன் லைக் 7 இயர்ஸ் அதாவது 2 இயர்ஸ் பாத்வே, தென் ஒரு 6 months to 8 months they have to work as internship, தென் ஒரு மினிமம் 4 to 5 இயர்ஸ் எம்டி ஆகிறதுக்கு, அதாவது டாக்டருங்கிற, ஏன்னா நம்ம ஊர்ல மாதிரி எம்பிபிஎஸ் முடிச்சு டாக்டர்னு சொல்லிக்க முடியாது. அங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணா மட்டும்தான், அதாவது எம்டி ஆனா மட்டும்தான் நீங்க கண்டிப்பா. டாக்டர்னு சொல்லிக்கலாம் ஆக்சுவலா. ஓகே. ஸோ கண்டிப்பா. அப்படிங்கும்போது நம்ம ஊர்லயும் அதே ஆகும். ஒரு 5 இயர்ஸ் நீங்க எம்பிபிஎஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் எம்டி பண்ணாதான் எம்டி ஆகும். ஆல்மோஸ்ட் அந்த 7 இயர்ஸ் அவங்க 7 8 இயர்ஸ் அங்க செலவு பண்ணி தான் ஆகணும் ஆக்சுவலா. ஓகே. பட் நீங்க சொல்றீங்க 15 16 லேக்ஸ் தான் பர் ஆனம் ஆகும், பிளஸ் பார்ட் டைமும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கும்போது இட் இஸ் a lucrative சாய்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு ஒரு I mean, ஒரு பிலிப்பைன்ஸ் போறதோ ஆர் ரஷ்யா போறதோ ஆர் உக்ரைன் போறதோ. ஏன்னா அந்த அந்த டிகிரி வந்து இந்தியாவில் வந்தா ரெகனைசேஷனே கிடையாது. ஓகே. இந்தியாவில் கண்டிப்பா வந்து சார். அது வந்தா ரெகனைசேஷன் கிடையாது. எகெயின் தே ஹேவ் டு clear the exit exam, which is like கண்டிப்பா. not even 25% of people clear that exam actually. This would யா. be a தட்ஸ் good ரைட் சார். chance actually. Okay. And ஒருத்தர் எம்டி ஆயிட்டாங்க assuming the என்ன மாதிரி what kind of an amount they can earn actually அங்க? சார் லைக் நீங்கள் ரொம்ப ஃபேராக கூட போக வேண்டாம். நான் அந்த அளவுக்கு ஃபேராக போகல. கொஞ்சம் முன்னாடியே நான் வரேன். நீங்கள் நான் ஏன் முக்கியமாக கனடா சூஸ் பண்ணுன்ற ரீசனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் 5 இயர்ஸ் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எனக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரியும். ஈவன் ஐ ஹேவ் மோர் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஹூ ஆர் ஸ்டடிங் எஸ் எம்பிபிஎஸ் இன் தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் இந்தியா. லைக் அவங்க நான் ஏர்னிங் தான் முக்கியமாக நான் சொல்ல வர இந்த இடத்துல. ஏர்னிங் டஸ் மீன் லைக் யூ ஆஸ்க் ஃபார். அப்படின்றப்போ அவங்க 5 இயர்ஸ் கழிச்சு நம்ம ஊரில் சம்பாதிக்கிற அந்த 50,000 60,000 தான் அவங்க முடியும் கண்டிப்பாக. நான் இங்கே 2 இயர்ஸ் ப்ரீ மெடிக்கல் பாத்வே இல்லாட்டி நான் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அடுத்து நான் இவங்களுக்காக ஒர்க் பண்ணுறேன்னா, என்னோட நான் இருக்க ஃபீல்டு மென்டல் ஹெல்த் அண்ட் ட்ரக் அடிக்ஷன், இட்ஸ் நியூராலஜி ஃபீல்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பெர் ஆருக்கு என்னோட மினிமம் வேஜ் பார்த்தீங்கன்னா $25. ஸோ ஐ கேன் ஒர்க் ஃபார் 8 hours. ஐ எம் ஃப்ளெக்சிபிள் டு ஒர்க் அண்டில் 40 hours. என்னால் முடியும் 40 hours நான் ரஃபாக ஒர்க் பண்ண முடியும். அப்படின்றப்போ பெர் ஆனம்னு சொல்கிறத விட நான் பெர் மந்த்துக்குன்னு சொல்ல போனால் ஒரு 6,000 cats to 6,500 cats ரஃபாக ஒரு நான் படித்து முடிச்சுட்டு நான் ஒரு 3 months கழிச்சு, இல்லாட்டி நான் காலேஜே நான் ஃபாலோ பண்ணுறனாலும் அவங்க கொடுக்குற பிளேஸ்மெண்ட்டில் நான் கரெக்டாக ஒர்க் பண்ணுறேன்னா அந்த இடத்துல நான் ஏர்ன் பண்ண முடியும் சார். 6,000 cats 6,500 cats. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நிறைய பேருக்கு என் பையனை டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிற கனவு இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய பேரால் அந்த கனவு கனவோடவே போயிருது. இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த பாட்காஸ்ட்ல பார்த்துட்டு ஈவன் ஒரு 2 பேர் பெனிஃபிட் ஆனாங்கன்னா we are done with our job. Thank you for joining. Thanks for such an information. We'll also get connected more and I mean like நம்ம ஒரு லைவ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. we'll go with the live and saying like யார் யாரெல்லாம் 11th and 12th நான் எம்பிபிஎஸ் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால ஒரு 15-16 lakhs அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டெஃபினட்டா there will be a choice. We'll also explore more choice like என்ன கைண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் அவைலபிள் இருக்கு, எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு லைவ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஆக்சுவலா. தேங்க்யூ சார்.